ரணிலின் வீட்டில் மனைவியிடம் சிஐடியினர் வாக்குமூல பதிவு. சாத்தோச லோரி விவகாரம் 4 மாதங்களுக்கு பின் ஜான்ஸ்டனுக்கு பிணை. களுத்துறை அருகே சாகரிகா புகையிரதம் தடம் புரண்டது. கரையோர பாதையின் போக்குவரத்து முற்றாக பாதிப்பு. கஸ்பதேரர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுங்கள். சுமந்திரன் தலைமையில் சட்டத்தரணிகள் சாவகச்சேரி மன்றில் இன்று சமர்ப்பணம். 2.5 மில்லியன் டாலர் ஹேக்கர்களுக்கு பலி. ஸ்மார்ட் அரசாங்கத்தின் லட்சணம் இதுவா என சஜித் கேள்வி. அணு ஆயுத பயன்பாட்டை அனுமதிக்க முடியாது, ட்ரம்ப் தெரிவிப்பு. வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் இன்று வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்தனர். கொழும்பில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்ற குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அங்கு வைத்தே அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். எந்த ஒரு விசாரணை நிமித்தம் அல்லது எந்த சம்பவம் தொடர்பில் இந்த வாக்குமூல பதிவு செய்யப்பட்டது என்பது குறித்து மேலதிக விவரங்கள் இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை. லங்கா சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கடந்த 4 மாதங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இன்று வத்தளை நீதிவான் நீதிமன்றத்தின் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 4 சரீர பிணைகளில் அவரை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைகளை எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் திகதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. லங்கா சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரி ஒன்றை ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவிற்கு சொந்தமானதாக கூறப்படும் எத்தனால் நிறுவனம் ஒன்றின் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதன் மூலம் அரசுக்கு சுமார் 2.5 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீஸ் நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, அவரது மூத்த மகன் யோஹான் பெர்னாண்டோ, இளைய மகன் ஜெரோம் பெர்னாண்டோ மற்றும் லங்கா சதோச நிறுவனத்தின் முன்னாள் போக்குவரத்து முகாமையாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பெலியத்தையிலிருந்து மருதானை நோக்கி பயணித்த சாகரிகா அதிவேக புகையிரதம் வடக்கு களுத்துறை மற்றும் வாத்துவ புகையிரத நிலையங்களுக்கு இடையில் தண்டவாளத்தை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியது. இந்த விபத்து காரணமாக கரையோர புகையிரத பாதையின் இருவழி போக்குவரத்துகளும் தற்போது முற்றாக தடைப்பட்டதுடன் புகையிரத பாதைக்கும் பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக கொழும்பு மருதானையிலிருந்து புறப்படும் புகையிரதங்கள் வாத்துவ வரை மாத்திரமே இயக்கப்படுவதுடன் பெலியத்தை, மாத்தரை மற்றும் காலியில் இருந்து வருகை தரும் புகையிரதங்கள் தெற்கு களுத்துறை புகையிரத நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. தண்டவாளத்தை சீர் செய்யும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இப்பாதையிலான போக்குவரத்து வளமைக்கு திரும்ப மேலதிக நேரம் எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் நாவட்குழி விகாரைக்கு குடிதண்ணீர் எடுக்க சென்ற சிறுமி மீது பாலியல் துஷ்பிரயோக முயற்சி மேற்கொண்டார் என குற்றச்சாட்டின் பேரில் கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட பிக்கு தொடர்பான சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தின் வழக்கு குறித்து கொழும்பில் செய்தியாளர் மாநாட்டை கூட்டி நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதத்தில் பகிரங்கமாக கருத்து வெளியிட்டுள்ளார். இவ்வாறு கருத்து வெளியிட்ட வனபலாங்கொட கஸ்பதேரருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று சட்டத்தரணி கேசவன் சயந்தன் உட்பட சாவகச்சேரி சட்டத்தரணிகள் குழுவின் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் இன்று சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி நீண்ட சமர்ப்பணம் ஒன்றை செய்தார். இந்த சமர்ப்பணம் தொடர்பான முடிவையும் கஸ்பதேரருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுப்பதா என்பது குறித்த தீர்மானத்தையும் அடுத்த வாரத்தில் வழங்குவதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மேற்படி நாவட்குழி விகாரை பிக்குக்கு எதிராக வழக்கை ஒட்டி நகர்த்தல் பத்திரம் ஒன்றை மன்றத்தில் சமர்ப்பித்து இன்று இந்த விடயத்தை நீதிமன்றத்தின் முன் கொண்டு வந்த சட்டத்தரணி கேசவன் சயந்தன், அதையொட்டி ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் இன்று மன்றத்தில் முன்னிலையாகி விடயங்களை சமர்ப்பணம் செய்தார்.
சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் பிரசன்னமாகி இந்த பெரும்பாலான சட்டத்தரணிகள் இந்த சமர்ப்பணத்துக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்து பதிவு செய்தனர். இந்த விடயத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அடுத்த வாரத்தில் அறிவிக்கப்படும் என்று நீதிவான் MIF ரிஸ்வினா தெரிவித்தார். டிஜிட்டல் நாட்டை உருவாக்குவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திசைகாட்டி அரசு நாட்டின் 2.5 மில்லியன் டாலர்கள் வரிப்பணத்தை ஹேக்கர்களுக்கு பூஜை செய்துள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையாக சாடினார். விசேட கூற்றை முன்வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவுக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகை ஹேக்கர்களுக்கு சுருட்டப்பட்ட விவகாரம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள மர்மங்கள் குறித்து பல்வேறு கேள்விகளை அவர் எழுப்பினார். மக்களின் வரிப்பணம் 2.5 மில்லியன் டாலர்கள் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் கடந்த ஜனவரி மாதம் நடந்துள்ளது. இதற்காக மார்ச் மாதம் ஒரு விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டது. இவ்வாறு இருக்கையில் நேற்று முன்தினம் பொதுவெளியில் இந்த தகவல் கசியும் வரை அரசு நிதி அமைச்சு இதனை ரகசியமாக வைத்திருந்தது ஏன்? நாட்டின் நிதி அதிகாரம் கொண்ட நாடாளுமன்றத்திற்கு இதனை தெரிவிக்காதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பொதுக்கடன் முகாமைத்துவ அலுவலகம் மற்றும் வெளிநாட்டு மூலவள திணைக்களம் ஆகியவற்றிற்கு கடன் செலுத்தும் பொறுப்பு வழங்கப்பட்ட பின்னர் முறையான பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றப்பட்டனவா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். வங்கி பரிவர்த்தனைகளின் போது பின்பற்றப்பட வேண்டிய மின்னஞ்சல் உறுதிப்படுத்தல் மற்றும் வைட் லிஸ்ட் நடைமுறைகள் நிதி அமைச்சு ஏன் பின்பற்றவில்லை? இது தொடர்பாக மத்திய வங்கி ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்தும் பாதுகாப்பு நடைமுறைகள் அலட்சியம் செய்யப்பட்டுள்ளன என்று அவர் குற்றம் சாட்டினார். தற்போது அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப குழுவின் நம்பகத்தன்மை குறித்தும் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பினார். குற்றம் சாட்டப்பட்ட அதே நிறுவனத்தின் ஊழியர்களை கொண்டே விசாரணைகளை நடத்துவது எந்த வகையில் நியாயம்? பொதுநலவாய விருதை பெற்ற ஒரு நிறுவனம் இவ்வளவு பெரிய தொகையை ஹேக்கர் ஒருவரின் கணக்குக்கு மாற்றியது வியப்பளிக்கிறது. எனவே இது குறித்து வெளிப்படையான நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நடமாடும் நூலகங்கள் என்றும் தங்களை கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்தார்கள். ஒரு ஹேக்கரிடம் இருந்து நாட்டின் நிதியை பாதுகாக்க முடியவில்லை. அரசின் இந்த திறமையின்மையினால் ஏற்பட்ட 25 லட்சம் டாலர் இழப்பை மீண்டும் மக்களின் வரிப்பணத்தை கொண்டு ஈடுகட்ட முயற்சிக்க வேண்டாம் என்று எதிர்க்கட்சி தலைவர் எச்சரித்துள்ளார். அணு ஆயுத பயன்பாடு ஒருபோதும் அனுமதிக்கப்படக்கூடாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக மோதலில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் திட்டம் உள்ளதா என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் காட்டமாக பதிலளித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்துவீர்களா என்ற கேள்வியை முட்டாள்தனமானது என வர்ணித்த ட்ரம்ப் தனக்கு அது ஏன் தேவைப்பட போகிறது என திருப்பி கேட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் விளக்குகையில் அணு ஆயுதம் இல்லாமலேயே வழக்கமான ராணுவ முறையிலேயே நாம் அவர்களை முழுமையாக அழித்து விட்டோம். இப்படி இருக்கும் போது நான் ஏன் அணுவாயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என வினவினார். அமெரிக்காவின் தற்போதைய ராணுவ ரீதியிலான இலக்குகள் எட்டப்பட்டுவிட்டன என அவர் இதன் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார். அணுவாயுதங்கள் எவராலும் எப்போதும் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படக்கூடாது என தனது நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்த ட்ரம்ப் இத்தகைய ஆயுதங்கள் உலகிற்கு பெரும் அச்சுறுத்தல் என்பதனையும் வலியுறுத்தினார். அமெரிக்காவின் போர்த்திறன் மற்றும் தொழில்நுட்ப வலிமையின் மூலம் அணு ஆயுத உதவியின்றி ஈரானின் இராணுவ கட்டமைப்புகளை பலவீனப்படுத்தப்பட்டுள்ளன என தெரிவித்த ட்ரம்ப் தேவையற்ற அழிவுகளை அமெரிக்கா விரும்பவில்லை என்பதையும் தனது பேச்சின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணிலின் வீட்டில் மனைவியிடம் சிஐடியினர் வாக்குமூல பதிவு. சாத்தோச லோரி விவகாரம் 4 மாதங்களுக்கு பின் ஜான்ஸ்டனுக்கு பிணை. களுத்துறை அருகே சாகரிகா புகையிரதம் தடம் புரண்டது. கரையோர பாதையின் போக்குவரத்து முற்றாக பாதிப்பு. கஸ்பதேரர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுங்கள். சுமந்திரன் தலைமையில் சட்டத்தரணிகள் சாவகச்சேரி மன்றில் இன்று சமர்ப்பணம். 2.5 மில்லியன் டாலர் ஹேக்கர்களுக்கு பலி. ஸ்மார்ட் அரசாங்கத்தின் லட்சணம் இதுவா என சஜித் கேள்வி. அணு ஆயுத பயன்பாட்டை அனுமதிக்க முடியாது ட்ரம்ப் தெரிவிப்பு. இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.